மாட்டிக்கு நாறு ஒத்தரு கப்பத்தங்க கத்தரு அந்த மாதிரி ஆயிடுச்சு குமார். ஹாய் ப்ரோ. இங்கே தடு மாதிரி போகிறோம் நல்லா. ஐயோ செம டீசல். போல கோகுல் மாத்தாச்சி எங்கே உள்ளூர்ல பூட்டி கொண்டு போகிறது. ரோடே சரியில்லையே மாட்டண்டா. இதோ காட்டுப்பகுதியை கூட்டு போகுது. நானுண்டா நல்ல வேலை முன்னாடியே பார்த்தீங்களா? ஏதோ சந்தில் கூப்பிட்டுட்டு போயிட்டு மாட்டி தன்போது இதை நம்பி வந்தாலே தலைவலி தான். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு ஊர்கள் வந்து காப்பு அடிச்சிருக்கோம். ஐயோ வேற மாறிங்க. வா சரியான பனி பெய்யுது. நம்ம ஏரியாவே தேவலாம் போல இங்கே சுத்தம். பெங்களூர் 144 கிலோமீட்டர்ஸ் தானா இங்கிருந்து. ஒன்றுமே தெரில. குளிர்தே பனி, சரியான பனி. ஐயோ குத்துமதி போகிறேன். குமார் மாட்டிக்கு நாறு ஒத்தரு கப்பத்தங்க கத்தரு அந்த மாதிரி ஆயிடுச்சு குமார். இங்கே தடு மாதிரி போகிறோம் நல்லா. ஐயோ செம டீஷர்ட் டிஷர்ட் மேலே போட்டுக்கலாமோ? அவ்வளோ குளிர். மழை சுற்றி மழை தான் போல. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துன்னு போகிறாப்புல. மலைக்குள்ளே போகுதா மலை மேலே போகுதா அந்த ரோடு? சரியான ஸ்லோப்பு, மண்மலை. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் இது ஃபுல்லாக கல். இது வேற மாதிரி. அதான் அந்த அளவுக்கு பனி இருக்கானு தெரில. சரியான பனி. ஆனால் காலையிலேருந்து இன்னும் குளிர் அடங்கலை. மணி நாவது 9 ஆகுதுங்க. ரொம்ப குளிர் ரொம்ப. நம்ம ஏரியாவில் தான் அப்படி இருக்குன்னு நினச்சா இங்கே அதுக்கு மேலே இருக்கு. மேலே ரோடு தான் கொஞ்சம் சொதப்பு. ரோடு மட்டும் செம்மையாக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா ரைட் பண்ணுறதுக்கு. இந்த ரோடு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஒரு காலத்தில் செஞ்சி ரோடும் இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக மரம். செஞ்சு டு திருவண்ணாமலை ரோடு நடுவில் புளிய ஃபுல்லி 2 பக்கமும் புளியா மரம் இருக்கும். இது மாதிரி நடுவில் போகும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இப்போ ஃபுல்லாக ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இதுவும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இங்கேன்னு தெரில எப்படின்னு. செம்ம வியூங்க, சூப்பராக இருக்கு. நிழல் கூட மாதிரி அப்படியே 2 ரோட்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணி ரொம்ப சூப்பர். போடுங்க. கரெக்டாக சேலம் வந்துட்டாங்க. சேலம் வரும்போதெல்லாம் 10 அவுட்டரில் வந்துட்டாங்க, உள்ளே போல். பைபாஸ் பிடிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்தா சேலத்துலேருந்து பழனிக்கு 185 கிலோமீட்டர். பிஸியாக இருக்குது அந்த ரோடு. ரெண்டே முக்காவுக்கு வந்துருக்கேன் நான். 2:45 வரேன். 2:30. ஆமாம், கரெக்டாக 2:30. இவ்வளோ நேரம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 7 hours மேலே ஓட்டியிருக்கேன்.
வந்துட்டோம். இங்கே போய் ஒரு ரூமை பார்த்துட்டு சாப்பிடல இன்னும். நடுவில் ஒரு 2 இடத்துல ரெஸ்ட் எடுத்தேன். 2 இடத்துல சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பழனி வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஈவினிங்காக மேலே கோயிலுக்கு போயிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் பார்க்கணும், அதோட முக்கியம் ரூம் பார்க்கணும். ஹாய் ப்ரோ. குட்டி பையன் ஹாய் ப்ரோ சொல்கிறா. போயிட்டு சாப்பிட்டு வழி எப்படி போகணுன்னு தெரில. கரெக்டாக பார்த்துட்டு ஒரு ரூம் ஒன்று எடுத்துகிட்டு